ஆண்டவர் எதற்கு தேடி வந்தா, ஐயோ நெருக்கப்படுகிறோமே, அரோ ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தாத. நீ போன் நோண்டு, நான் டைம் கொடுக்குறேன். நீ கதை பேசு, நான் டைம் கொடுக்குறேன். நீ பாவத்துல விடு, நான் டைம் கொடுக்குறேன். ஆனா சர்ச்சைக்கு போகணும்னு சொன்னா நான் பிஸி ஆகிடுவேன். நான் ஆண்டவரை நெருங்கணும்ன்ற உன் சிந்தை வந்து உன்னை பிஸி ஆக்கிடுவேன். நான் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு நினைச்சேன்னா உன்னை டைட் கொடுத்துருவேன். ஆண்டவர் கொடுக்கல, நான் இணையம் சஞ்சரிக்கணும், ஜெபத்துல நான் உறுதியா நிக்கணும், வசனத்தை நான் ஆராயணும், படிக்கணும் நினைச்சேன்னா உன்னால நான் தொடவே விட மாட்டேன். நான் தொடவே விட மாட்டேன். உனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தா கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், தேவைகள் அதிகமா இருக்கும், கமிட்மெண்ட் தலை மேல ஓடும், உன்னால வளரவே முடியாது. காரணம், எகிப்தின் தேவனாயிருந்தவன் பார்வோன் சொல்கிறான், நீ சோம்பலா இருக்கிறதுனால தான்டா கேட்கிற போகணும்ட்டு. ஆனா பலி இன்னும் நீ சோம்பலா இருக்கிறதுனால தான், உன் டைம் இருக்கிறதுனால கேட்கிற, டைமே இல்லாதபடி ஆக்கிட்டா நீ எப்படி போவ? ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னா, ஆலோட்டிகள் நடத்தப்படுகிற ஜனங்களா இல்லாமல் தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்களா என்னைக்கு நீங்க மாறுறீங்களோ அன்னைக்குதான் கர்த்தர்